11th question, if the rainfall is less than 0.5 millimeter நினைக்கிறேன், வெறும் மீட்டர் இருக்கா, millimeter, 0.5 millimeter, what is the name of the rain? மழைத்துளியின் அளவு 0.5 மீட்டர் குறைவாக இருந்தால் மழையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. drizzle, hailstorm, snow, rainfall. தூறல், ஆலங்கட்டி மலை, எஸ். பனிப்பொழிவு, மழைப்பொழிவு. ஸோ இப்போ யுவி ஏ சொல்றீங்க, இப்ராஹிம், விஜய், சிங்கப்பெண்ணே, ஓகே, பிரபாத், ஓகே, அனிதா, மணிமாலா, ஓகே. ட்ரிசில் தான் இதுக்கான ஆன்சர். தூறல் அப்படின்றது தான் ஆன்சர். அதே அதாவது 5 மில்லிமீட்டருக்கு அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அதை ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மழை வந்து மழைப்பொழிவு எப்ப சொல்லுவாங்க? 5 மில்லிமீட்டர் மழைக்கும் அதிகமாக போச்சுன்னா அதை வந்து மழை பொழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே தானே. நெக்ஸ்ட் 12th question, dash forms only in cumulonimbus clouds during thunderstorms. dash கார்த்திரல் மேகங்களில் இடியுடன் கூடிய மழையாக வருகிறது. sleet, hail, freezing rain, snow. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். எஸ், 12th செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். யுவி சொல்றீங்க, அனிதா, இப்ராஹிம், ரேகா பெருமாள், கிருஷ்ணா, ஓகே. எஸ், ஆலங்கட்டி மழை அப்படின்றது தான் வந்து ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மாதிரி மழை, எந்த மாதிரி கிளவுட்ஸ் வந்து வரும்னா கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப ஹைட்ல இருக்கும் இந்த கிளவுட்ஸ், ரொம்ப ஷைனிங்கா, ஒரு மாதிரி டார்க்கா, பயங்கரமா வந்து பார்க்கவே வந்து, அதாவது திரண்டு நிற்கும், அக்குமுலேட் ஆகி திரண்டு பெருசா நிற்பாங்க. அவங்களதான் கியூமுலோ நிம்பஸ், என்னது கியூமுலோ நிம்பஸ் clouds அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாய் கார்த்திகா, குட் ஈவினிங். 13th question, in which river the Gerosappa jog fall is found? எந்த ஆற்றில் ஜெர்சப்பா ஜாக் நீர்வீழ்ச்சி உள்ளது? தப்தி ரிவர், மகாநதி ரிவர், ஸ்ரவதி ரிவர், நர்மதா ரிவர். ஓகே, யுவிசி சொல்றீங்க, எஸ். யுவி, அனிஷா ஏ சொல்றீங்க, ஓகே. சிங்கப்பெண்ணே, லாவண்யா, அனிதா, கார்த்திகா, ஓகே, எஸ். ரேகா பெருமாள், ஓகே. மகாலட்சுமி, மணிமாலா, எல்லாருமே எஸ். சீரா அதுக்கான ஆன்சர். ஜாக் ஃபால்ஸ் பத்தி வேற ஏதாவது சொல்லலாமா? ஜாக் ஃபால்ஸ் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எஸ், இந்த ஸ்ரவதி ரிவர் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கர்நாடகா. ஜாக் ஃபால் பத்தி வேற ஏதாவது சொல்லலாமா? எஸ், ஓகே. ஹாய் பாரிவேந்தன், குட் ஈவினிங். ஷிமோகா டிஸ்ட்ரிக்டா, சூப்பர். யுவி சொல்லியிருக்கு, ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. ஓகே தானே. ஓகே, இந்தியாலே ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் எது? இந்தியாலே வந்து மிக உயரமான வாட்டர் ஃபால் எது தெரியுமா? இந்தியாவோட ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். எஸ், சூப்பர். எஸ், ஓகே. யுவி சொல்லியிருக்கீங்க, ஒகேனக்கலா? எஸ், ஒகேனக்கல் தமிழ்நாட்டில் வரும். எஸ், ஓகே. யுவி சொல்லியிருக்கீங்க, சூப்பர். அதாவது என்னது, குஞ்சிக்கல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் அதே கர்நாடகாவோட ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். இதுதான் வந்து இருக்கிறதுலே டாலஸ்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ், குஞ்சிக்கல் அப்படின்றது தான். 14th question என்ன அப்படின்னா, டேஷ் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். டேஷ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீலகிரி தார், எலஃபண்ட், டைகர், சீட்டா. ஓகே, யுவி ஏ சொல்றீங்க, ஓகே. கிருஷ்ணா ஏ சொல்றீங்க, சூப்பர். சிங்கப்பெண்ணே, மணிமாலா, சூப்பர். எல்லாருக்கும் தெரியும் இது. வரையாடு, நீலகிரி வரையாடு தான் வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளவர் எது?
தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளவர் எது? எஸ், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளவர் சொல்லலாமா? செங்காந்தல். சூப்பர், மணிமாலா சொல்லியிருக்கீங்க. எஸ், செங்காந்தல். சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்பருத்தியா? செங்காந்தல். குளோரியோசா லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. குளோரியோசா லில்லி அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளவரா இருப்பாங்க. வேற என்ன சொல்லலாம்? இந்தியாவோட நேஷனல் அனிமல் எது? இந்தியாவோட நேஷனல் அனிமல் நம்ம என்ன சொல்லுவோம்? டைகர்னு சொல்லுவோம், அப்படிதானே? இந்தியாவோட நேஷனல் மெரைன் அனிமல் என்னது? எஸ், டைகர் சொல்லுவோம். இந்தியாவோட நேஷனல் மெரைன் அனிமல் எது? மெரைன் அனிமல் யானையா? எஸ், ப்ளூ வேல்லாம் கிடையாது. எஸ், மணிமாலா. சிங்கப்பெண்ணை சொல்லியிருக்கீங்க. டால்பின் தான் இந்தியாவோட நேஷனல் மெரைன் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம்.